I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, God's mercies will follow you. தேவனோட கிருபை, தேவனோட தயவு, தேவனோட இரக்கம் உங்களை பின்தொடர்கிறது. ஐசாயா 54:7 54 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Isaiah 54:7 For a mere moment I have forsaken you, but with great mercies I will gather you. நிறைய நேரத்துல நம்ம பண்ண சில பாவத்தினாலே தேவனுக்கு நம்ம மேல கோபம் கண்டிப்பா வரும். அந்த கோபம் வர ஒரு இமை பொழுது நம்மளை தேவன் கைவிடுறது போல இருக்கும். பட் கை விட்டாலுமே அவர் என்ன சொல்றாரு, உடனே சொல்றாரு பாருங்களேன். ஆனாலும், அந்த இடத்துல அந்த ஆனாலும், பட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். With so much of mercy, அந்த ஒரு இரக்கம் எப்படிப்பட்டது இருக்குன்னா, எனக்கு கோபம் வந்ததுன்னா, ஆனா அந்த கோபமே ஒரு இரக்கமா மாறி நான் உன்னை சேர்த்து கொண்டேன். I will gather you with great mercy அப்படின்னு சொல்றாரு. தேவன் நம்ம மீது கோவப்படுறது உண்மைதான். நம்மளை கைவிடுகிறது போலதான் இருக்கும். நம்மளை கைவிடவே மாட்டார். நம்மளுக்கு ஐயோ அவர் நம்மளை கைவிட்டுடுவாரான்னு நினைக்கிற நேரத்துல அவரோட உருக்கமான இரக்கம் நம்மளை சேர்த்து கொள்ளுதான். இன்றைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் தேவன் உங்களை கைவிட்டுட்டாருன்னு. கிடையாதுங்க. எக்காரணத்துக்கு கொண்டு இயேசு நம்மளை கைவிட மாட்டார். நீங்க ஏதாவது பாவம் செஞ்சது தேவன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவரோட உருக்கமான இரக்கத்தினால் உங்களை சேர்த்து கொள்ள ஆயத்தமா இருக்கார். எக்காரணத்து கொண்டு இதை பொய்ய மட்டும் நம்பிடாதீங்க, தேவன் நம்மளை கைவிட்டுடுவார் என்பதை. ஓகே, சோ இன்றைக்கு தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்த ஏசப்பா, உங்க இரக்கத்திற்காக நன்றி, நீங்க என்னை சேர்த்து கொண்டதுக்காக நன்றி. இமைப்பொழுது நீங்க எங்களை கைவிடுறது போல இருந்தாலும் என்னை நீங்க சேர்த்து கொண்டுட்டீங்களே, அதற்காக நன்றின்னு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஜெபிக்கலாம். ஏசப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா, இமைப்பொழுது எங்களை கைவிடுகிறது போல இருந்தாலும் நீங்க எங்களை இதுவரைக்கும் கைவிட்டதில்லை. இதுவரை நீர் நடத்தி கொண்டு வந்தீர் ராஜா. உருக்கமான இரக்கத்தினால எங்களை சேர்த்து கொண்டீர் தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி. எப்பொழுதும் உம்முடைய கிருபை, உங்களுடைய தயவு, உம்முடைய இரக்கத்தை ஆண்டவரே ராஜா ஏசப்பா நாங்க கிராண்டடா எடுத்துக்காம ஆண்டவரே, அலட்சியப்படுத்தாம அதற்கு உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய இந்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. Have a great day.